உங்களுடைய வாழ்க்கையை ஒரே ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் அது உணர்ச்சிகளால் நிரம்பிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையை பற்றி பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா உணர்ச்சிகள் மட்டும் உங்களுக்கு அதிகமாகவே பொங்கி வெளியும். ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு அன்பு அன்பினால் நல்லதும் நடந்திருக்கு. அதே அன்பினால் உங்களுக்கு கெடுதல்களும் நடந்திருக்கு. அதனால் அந்த அளவுக்கு சோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். நீங்கள் மிகவும் நல்ல மனம் கொண்ட ஒரு மனிதராக எப்பொழுதும் இருப்பீங்க. யாருக்காவது உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போதும் உங்களிடம் இருந்து கொண்டே இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு கருணை மனப்பான்மைன்னு கூறுவாங்க அல்லவா? அந்த ஒரு கருணை மனப்பான்மை அதிகம் மிக்க ஒரு நபர்கள் என்றால் அது இந்த கடகம் ராசி அன்பர்களுக்கு மட்டும் நிச்சயமாக பொருந்தும். யாரை பார்த்தாலும் தெரிந்தவர் தெரியாதவர் யாராக இருந்தாலும் ரோட்ல போகக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு குணம் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். உதவி யார் கேட்டு வந்தாலும் சரி உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா நீங்க இல்லைன்னு கூறவே மாட்டீங்க. அவங்களுக்கு அதை உடனே செய்து விடுவீங்க. இது உங்களுடைய பிறவியில் உங்களுடன் பிறந்த ஒரு செயலாக நிச்சயமாக இருக்கும். குடும்பத்திற்காக நீங்கள் எவ்வளவு தியாகம் செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள், உங்களுடைய மக்கள், ஏன் உங்களுடைய உறவினர்கள் யாருக்கும் தெரியாது. அது உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுக்காக மட்டுமே தெரியும். உங்களுடைய விருப்பங்களை கூட உங்களுடைய குழந்தைகளின், உங்களுடைய குடும்பங்களின் நிலைமையை அறிந்து கொண்டு அதனை அப்படியே நீங்கள் நிறுத்தி விடுவீர்கள். நம்முடைய குடும்பம் தான் முக்கியம், நம்முடைய விருப்பங்கள் நமக்கு முக்கியம் கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் நிச்சயமாக இருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு நல்ல ஒரு மனதினாலேயே சில நேரங்களில் நீங்கள் வாழ்க்கையில ஏமாற்றங்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருந்திருக்கும். ஏமாற்றங்களை இதுவரைக்கும் நீங்க சந்திக்காம இருக்க மாட்டீங்க, சந்திச்சிருப்பீங்க. அந்த ஒரு ஏமாற்றங்கள் இன்னமும் உங்களுடைய மனதில் இருக்கும். நம்ம நல்ல முடிவு தான் நம்முடைய குடும்பத்திற்காக எடுத்தோம். இருந்தாலும் அது ஒரு நல்ல முடிவு தான் நம்மளை இந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு மனிதனாக ஆக்கிட்டோம் அப்படின்னு ஒரு மனப்பான்மை உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் நடந்த ஏமாற்றங்கள் உங்களுக்கு எப்படி தெரியுமா இருந்தது? கடகம் ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில 3 முக்கியமான ஏமாற்றங்கள் பொதுவாகவே இருக்கும். முதல் ஏமாற்றம் என்ன தெரியுமா? குடும்பத்தில் ஏற்பட்ட காயங்கள். நீங்க குடும்பத்தை மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. குடும்பத்திற்காக என்னன்னாலும் பண்ணுவீங்க. குடும்பம் தான் என்னுடைய உலகம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் தான் இந்த கடகம் ராசி அன்பர்கள். குடும்பத்திற்காக உழைச்சிங்க. மாடு போல உழைச்சேன் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி குடும்பத்திற்காக எவ்வளவோ நீங்க உழைத்து கொடுத்தீங்க. அவர்களின் சந்தோஷத்திற்காக பல விஷயங்களையும் நீங்க தியாகம் பண்ணீங்க. உங்களுக்கு வேண்டிய நபர்களையும் நீங்க விட்டு விலகினீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய குடும்பத்துக்கு பிடிக்கல, இதனால நம்மளும் அவங்க கூட பேச்சு வைக்கக்கூடாது அப்படின்னு நினைத்து சில உறவுகளை கூட நீங்க முறியடிச்சீங்க. அதுவும் உங்களுக்கு உயிருக்கு உயிராய் பிடித்த விரும்பிய உறவுகள், அவர்களையும் நீங்க உங்களுடைய குடும்பத்திற்காக தியாகம் பண்ணீங்க. ஆனால் சில நேரங்களில் குடும்பத்திலேயே சிலர் உங்களை புரிந்து கொள்ளாமல் நடந்திருப்பாங்க. புதிதாக உங்களுடைய குடும்பத்திற்குள் வந்த நபர்கள் உங்களை புரிந்து கொண்டிருக்க மாட்டாங்க. நீங்க ஏதாவது ஒரு செயல்கள் செஞ்சிருப்பீங்க. ஆனால் அது எதற்காக செஞ்சீங்க அப்படிங்கிறது அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுடைய மனதிற்குள் ஏதாவது எண்ணங்கள் இருந்திருக்கலாம். வேறு ஏதாவது ஒரு கோபங்களோ ஏதாவது ஒண்ணு இருக்கும் பொழுது நீங்க தேவையில்லாத சில முடிவுகள் எடுத்திருந்திருப்பீங்க. இருந்தாலும் அது எதற்காக எடுத்தீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அவர்கள் அதை தவறாக புரிந்து கொண்டு உங்களை பற்றி தவறான சில பேச்சுகளையும் தவறான உங்களுடைய குணங்களை பற்றியும் அவர்கள் பேசி உங்களுடைய குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களை இழுத்து விடுவார்கள். நீங்கள் செய்த உதவிகளை கூட அவர்கள் மதிக்காமல் கூட போயிருக்கலாம். இந்த ஒரு நபர் மட்டும் கிடையாது. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்த பொருட்களாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், எல்லா உதவியையும் அவங்க மறந்துவிட்டு உங்களை கூட அவங்க தூக்கி போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். உங்களுக்கான 2வது ஏமாற்றம் என்ன தெரியுமா? நம்பியவர்களால் ஏற்பட்ட துரோகங்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கும். நீங்கள் ஒருவரை நம்பினால் முழு மனதுடன் நம்பி விடுவீங்க. இல்லை அப்படின்னா அவங்கள நம்பவே மாட்டீங்க. அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில சில நேரங்களில் அந்த ஒரு நம்பிக்கை தான் உங்களுக்கு காயத்தை நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும். நண்பர்கள் அல்லது உறவினர்கள் உங்களுடைய நம்பிக்கையை உடைத்திருப்பாங்க. உங்க கூடயே இருப்பாங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு துரோகங்கள் உங்களுக்கு தெரியாம செய்திருப்பாங்க. செய்துவிட்டு இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய உங்களுடைய மனதை ஒரு துக்குநூறாக உடைத்து ஒரு முக்கியமான ஒரு செயலாக இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய உறவினர்களோ ஏன் முக்கியமா உங்களுடைய நண்பர்கள் தேவையில்லாத சில செயல்களை செய்திருப்பாங்க. ஒண்ணு உங்களை ஏமாத்திருப்பாங்க. இல்லைன்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களிடம் தவறாக நடந்து கொள்வாங்க. இல்லைன்னா உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை பற்றி தவறாக மற்றவங்களிடம் பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி சில செயல்கள் உங்களுடைய நண்பர்கள் நிச்சயமாக பண்ணியிருப்பாங்க. இதனால உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள், சின்ன சின்ன சண்டைகள் ஏற்பட்டு இந்த ஒரு நேரத்தில் அவர்களை விட்டு நீங்கள் பிரிந்திருப்பீங்க. இதுவும் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். நானும் பார்த்து தெரிந்து கொள்கிறேன். 3வது ஏமாற்றம் என்ன தெரியுமா? உழைப்புக்கு கிடைக்காத ஒரு மதிப்பு. நீங்கள் மிகவும் உழைப்பாளியாக இருப்பீங்க. ஆனால் சில நேரங்களில் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற மதிப்பானது உங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கும். நீங்க செய்த வேலைக்கு மற்றவர்கள் புகழ் பெற்று போவாங்க. ஆனால் நீங்க ஓடி ஓடி உழைப்பீங்க. கடினமான ஒரு மனிதராக இருப்பீங்க. ஆனால் நீங்க செய்த உதவியை, நீங்க செய்த அந்த ஒரு வேலையை உங்களுடைய
உங்களுக்கு முன்னால வேலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் நான் தான் இந்த ஒரு வேலையை செஞ்சேன் அப்படின்னு அவங்க பேரு வாங்கிட்டு போயிருவாங்க. இது உங்களுக்கு மிக பெரிய ஒரு மன கஷ்டத்தை கொடுக்கும். மன வருத்தமும் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். ஏன் இந்த சோதனைகள் எல்லாம் ஏற்பட்டது அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் யோசித்திருக்கீங்களா? ஏன் அப்படின்னா உங்களுடைய அதிபதி சந்திர பகவான். இந்த சந்திர கிரகணம் மனதையும் உணர்ச்சிகளையும் குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில உணர்ச்சி சம்பந்தமான அனுபவங்கள் அதிகமாகவே நடந்து கொண்டிருக்கும். இதெல்லாம் ஏன் நடக்குன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். சில நேரங்களில் மகிழ்ச்சி ஏற்படும். அதே நேரங்களில் காலையில உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கீங்க அப்படின்னா மாலை நேரத்திலேயோ இரவு நேரத்திலேயோ நீங்க அழுது கொண்டிருப்பீங்க, இல்லைன்னா சோகமாக இருப்பீங்க. இந்த மாதிரி சில நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இப்படி உங்களுடைய வாழ்க்கையில பல ஏமாற்றங்கள் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்கும். இது ஏன் நடக்கு, எதுக்கு நடக்குன்னு உங்களுக்கே தெரியாது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நீங்க மறக்கவே கூடாது. கடகம் ராசிக்காரங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் குடும்பத்திற்காக போராடக்கூடிய ஒரு ராசிக்காரங்களாக இருப்பீங்க. நிச்சயமா இதுக்கு ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள் என்னவென்று கூறிவிட்டேன். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போகின்ற முக்கியமான மாற்றங்கள் என்னவென்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். கடகம் ராசி அன்பர்களே, வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் மெதுவாக நல்ல மாற்றங்கள் ஆரம்பிக்க போகிறது. இதுவரை உங்களுடைய மனதை காயப்படுத்திய சில விஷயங்கள் மெதுவாக மறைய தொடங்கும். மனதிற்குள் மறைத்து வைக்கப்பட்ட சில விஷயங்கள் கூட இந்த ஒரு நேரத்தில் மறைந்து நல்ல நல்ல பலன்களை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். நீங்க காத்திருந்த சில நல்ல செய்திகள் உங்களிடம் வந்து சேருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். நீண்ட நாட்களாக நின்று போன காரியங்கள் மீண்டும் நகர ஆரம்பிக்கும். அது வேலை விஷயங்களாக இருக்கலாம், இல்லைன்னா திருமண தடைகளாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு விஷயங்கள் மீண்டும் உங்களுக்கு ஆரம்பித்து நல்ல ஒரு பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய ராசியின் அதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான பலன்கள். சந்திரன் கிரகணம் உங்களுக்கு 3 முக்கியமான பலன்களை எப்பொழுதும் தரப்போகும். 1வது மன நிம்மதி. நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தங்களானது குறையும். இதுவரை உங்களுடைய மனதிற்குள் மறைத்து வைக்கப்பட்ட யாரிடமும் சொல்லாத சில விஷயங்கள் உங்களுடைய மனதிற்குள் இருந்து இரவு நேரங்களில் தூங்க விடாமல் உங்களுக்கு அழுகையை வரவைக்கும். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் அது உங்களுக்கு சரியாகிவிடும். இதனால் இரவு நேரங்களில் நல்ல ஒரு தூக்கமானது ஏற்படும். 2வது குடும்பத்தில் நல்ல ஒரு மாற்றம். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் குறைய ஆரம்பிக்கும். இதுவரை குடும்பத்திற்காக நீங்க எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இந்த ஒரு நேரத்தில் குடும்பத்தில் நல்ல ஒரு மாற்றமானது ஏற்படும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வேலை அல்லது தொழிலில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாய்ப்புகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால அடைய முடியும். உங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி தெரியுமா மாறும்? இப்போதுள்ள நிலையிலிருந்து நீங்கள் மெதுவாக முன்னேற ஆரம்பிப்பீங்க. இப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இனிமேல் கஷ்டங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில இருக்காது. இன்னும் அழகாக உங்களுடைய வாழ்க்கையானது மாறும். நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் உங்களை வலிமையானவராக மாற்றக்கூடிய ஒரு நேரமாக வந்துவிட்டது. இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் சந்தோஷமானது ஏற்படும். வேலை அல்லது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமானது கிடைக்கும். நீங்கள் நினைக்காத அளவுக்கு ஒரு முன்னேற்றமானது ஏற்படும். மனதிலும் ஒரு அமைதியானது ஏற்படும். இவையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில வருவதற்கான ஒரு காலமானது நெருங்கிவிட்டது. இதனால் உங்களுடைய வாழ்க்கையில புதிய மாற்றங்கள் உண்டாகும். சிலருக்கு வீடு தொடர்பான நல்ல நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பானது கிடைக்கும். இன்னும் சிலருக்கு வேலை மாற்றம் அல்லது பதவி உயர்வானது கிடைக்கலாம். இன்னும் சிலருக்கு நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். இதுவே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். முக்கியமாக உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய புதிய நம்பிக்கையானது உருவாகும். ஆனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமானது இந்த ஒரு நாளில் இருக்கிறது. உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடாது. யாருடைய பேச்சையும் உடனே நீங்கள் நம்பிவிடக்கூடாது. பணம் தொடர்பான விஷயங்களில் கவனத்தை நீங்கள் செலுத்துவது உங்களுக்கு மிகவும் அவசியம். உங்களுக்கு பலமாக இருக்கக்கூடிய சில நபர்கள், இது உங்க கூட இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களாக இருப்பார்கள். அவர்கள் யார் அப்படின்னா உங்களுடைய ஆசிரியர்கள், உங்களுடைய நண்பன், அடுத்ததாக உங்களுக்கு உயிருக்கு உயிரை பழகிய அண்ணன், தம்பிகள், இவர்கள் அனைவரும் உங்களுக்கு பலமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பார்கள். உங்களுடைய பலவீனம் என்ன தெரியுமா? நீங்கள் மிகவும் நல்ல மனம் கொண்டவர்கள். அதனால் சில நேரங்களில் யாரை நம்ப வேண்டும் என்று கவனிக்காமல் நீங்கள் நம்பி விடுவீர்கள். இதுதான் உங்களுடைய பலவீனமாக இருக்கும். இதனால் சில நேரங்களில் உங்களுக்கு ஏமாற்றமானது ஏற்படும். ஆனால் இனிமேல் நீங்கள் அனுபவம் பெற்றிருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கிடைத்திருக்கும். இதனால் யாரை நம்ப வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு நம்புவது உங்களுக்கு மிகவும் நல்லது. இதுவரை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்த கஷ்டங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் ஒரு அனுபவமாக இருக்கும். எனவே வரக்கூடிய நாட்கள் மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்களாக இருக்கும். நீங்கள் இழந்ததை விட அதிகமாக பெறப்போகிறீர்கள். கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நல்ல நாட்கள் தொடங்கக்கூடிய நாட்களானது வந்துவிட்டது. இதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். நான் தவறாக கூறியிருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.